வணக்கம் ராஜேஸ்வரி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்டது வீரக்கல் பகுதியில் வெள்ளமலை கோயில் உள்ளது. இக்கோயில் திருவிழாவானது வைகாசி மாதம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் திருவிழா நடைபெறும் பொழுது இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, கரூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு இதே பகுதியில் தங்கி இருந்து சாமியை கும்பிட்டு விட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதே போல் நேற்று அவர்கள் சாமி கும்பிடுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளனர். இந்நிலையில் 20,000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு நேற்று இரவு தங்கி இருந்துள்ளனர். மேலும் வந்துள்ள பெண்களுக்கு குளிப்பதற்காக பாத்ரூம் மற்றும் கழிப்பறை, குளிக்கும் பகுதி என அனைத்து ஏற்பாடுகளையும் கோயில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். இந்நிலையில் இரவில் பெண்கள் குளித்துக் கொண்டிருந்த போது வண்ணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ எடுத்த இளைஞர்கள் எவ்வளவு நேரம் எடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இதை பார்த்த பெண்கள் உடனடியாக கூச்சலிட்டுள்ளனர். கூச்சலிட்டவுடன் அங்கு கோயிலில் இருந்த ஆண்கள் அவர்களை சுற்றி வைத்து பிடித்து செம்பட்டி காவல்துறையினர் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் அவர்களிடம் விசாரித்து அவர்களை அனுப்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து இதை கேள்விப்பட்ட கோயிலுக்கு வந்த 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கடும் கோபம் அடைந்தனர். பெண்களை வீடியோ எடுத்துள்ளனர். அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் பெண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், உடனடியாக அவர்களை கைது செய்து அந்த வீடியோ அனைத்தையும் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளனர். இதில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படவில்லை. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் செம்பட்டி பகுதியில் சாலை மறியலில் அதிகாலை 3 மணி முதல் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கூறும் பொழுது அவர்கள் வண்ணம்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்களையும் கைது செய்ய வேண்டும், அவர்கள் எந்தெந்த வீடியோ எடுத்துள்ளனர் என அனைத்தையும் அளிக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இங்கு நடைபெறக்கூடாது. 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டுள்ள இந்நிகழ்ச்சியில் இதுபோன்ற வீடியோ எடுத்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சாலை மறியலின் காரணமாக திண்டுக்கல்லிலிருந்து கொடைக்கானல், தேக்கடி, கம்பம், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை, கோவை, பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு இப்ப அனைத்து பேருந்துகளும் சுற்றி விடப்பட்டுள்ளன. காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தற்போது வரை அவர்களை கைது செய்து அந்த வீடியோவை அளித்தால் மட்டுமே இங்கிருந்து செல்வோம் என கூறி 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் சாலை மறியலுக்கு அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக காவல்துறையினர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொகுதியான இத்தொகுதியில் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. இப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி, பிடிச்சு கொடுத்து அவங்க 12 மணில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அவ பிடிச்சு கொடுத்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸே கொடுக்கல. திருப்பி என்ன சொல்லிட்டாங்க, ஆவலேசா பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் பேச கிடையாது. திருப்பி 12 மணி அவங்க போய் பேசிட்டு எங்களை பொம்பளைங்க வாங்க, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் அவங்க கிட்ட நாளைங்க போட்டு கேட்டு நாங்க பைபாஸ்ல இப்ப மறியல் போட்டு நிக்கிறோம். எங்களுக்கு அதை எங்க முன்னாடி நிக்கணும். அதை அந்த வீடியோ போல எங்க முன்னாடி காட்டணும். நாங்க அந்த செல்ல எங்க கிட்ட கொடுத்துறோம். அவ யாரு என்னன்னு எங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டாம நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாளைக்கு எங்க பிள்ளைங்க எப்படி வர்றது போறது? நாங்க இன்னைக்கோட நாங்க எங்க சங்கதி முடிச்சுக்கிறதுல சங்கதியா நாங்க இங்க வரணும். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்காம நாங்க இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம். ஒரு இஞ்சி கூட நகல மாட்டோம். யாருமே போக